ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி ரோஸ் க்ரியேட் பண்ணலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா நம்ம வந்து 10 இன்ச் ஹைட் வைஸ்லேயும் 3 இன்ச் வித் வைஸ்லேயும் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது வந்து சாட்டின் கிளாத்து, அதனால் பிசுறு தெரியும். ஸோ அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதை இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா டபுள் ஃபோல்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிசுறு வெளியே தெரியாது. ஏன்னா வந்து இதை வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக் ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இந்த அவுட்லுக் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் பார்த்திங்களா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயினுக்காக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அந்த இடத்துல பிசுறு இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதை திருப்பிடுறோம் வெளிப்பக்கமாக. திருப்பினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா, நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. நூலை வந்து ரெட்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. டாப் சைடில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே, அப்புறம் மேலேருந்து கீழே. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ப்ளீட்டடில் நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் வச்சு ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரால் அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவு இழுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு வந்து கேதரிங் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே இப்போ ஃபஸ்ட்டு கொத்துறோம். அதுக்கப்புறமா அகெயின் மேலே கொத்துறோம். இது எதுக்காக கொத்துறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இழுக்கும்போது சென்டரில் வந்து ஹோல் தெரியும். ஓகேங்களா? அந்த ஹோல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். தெரியுதுங்களா? ஏன்னா வந்து நம்ம இழுத்தோம் பார்த்தீங்களா கேதர் லுக்காக. ஸோ அந்த ஹோல் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால இந்த அவுட்லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேப்ரிக் ரோஸ் வந்து க்ரியேட் ஆகும். 5 பெட்டல்ஸ் இருக்கா மாதிரி நமக்கு வந்து லுக் வைஸ் தெரியும். ஸோ எந்த அளவு நம்ம டைட்டாக பிடிச்சி இழுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு வந்து அவுட்லுக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். கிளிப் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீடில்குள்ளேருந்து அந்த ஹோலை வந்து நம்ம குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த சென்டர் பார்ட்டில் இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் வந்து அந்த இடத்துல லைட்டாக பிசுறு இருந்தால் கூட இந்த ஸ்டோன் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? அண்ட் வந்து பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி 2 தடவை வந்து நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே அந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபேப்ரிக் ரோஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை, கீப் சப்போர்ட்டிங்.